அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானுஹு இந்த குழந்தைகள் என்பவர்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாங்க பார்த்தா இந்த செல்வங்களுக்கு பல வார்த்தைகளை அல்லாஹு தஆலா பாவிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியோட ஆட்சி அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைக்கக்கூடியவன். அவன் எதை படைக்கணும், என்னத்தை படைக்கணும், எதை விரும்புகிறானோ அது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய இஷ்டப்பிரகாரம் அவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, யாருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஹிபத்தை கொடுக்க நாடுகிறானோ, ஹிபத் என்று சொல்றது அன்பளிப்பு, ஒரு கிஃப்டை கொடுக்க நாடுறானோ அவர்களுக்கு நாங்க பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மீண்டும் பாவிக்கிறான், வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், யாருக்கு மேலும் நாங்க கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவர்களுக்கு அடுத்த குழந்தைகளாக நாங்க ஆண் குழந்தைகளை நாங்க கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலா மேலும் குர்ஆன்ல சொல்றான், ஓ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, இன்னும் சில தம்பதிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆண்களும் பெண்களுமாக நாங்க கலந்து குழந்தைகளை நாங்க கொடுத்திருக்கிறோம். அந்த ஆயத்தை முடிக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, இன்னும் சில தம்பதிகள் இருக்கிறாங்க அல்லாஹ் தஆலா இன்னும் குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க இல்லை, இன்னும் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த குழந்தைகளை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா ஹிபத் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அடுத்தது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மேலும் விளங்கப்படுத்துறான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் இன்னும் பாவிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், உங்களோட சொத்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், இது எல்லாமே ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையுடைய அலங்காரம் என்பதாக அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். எங்கட குழந்தை அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், இது உலகத்துடைய வாழ்க்கையுடைய அலங்காரம், ஜீனத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பாவிக்கிறார். புல்லாண்டு வீட்டில் இருந்தா அது ஓடி திரியக்கூடிய நேரத்துல, அது சிரிக்கக்கூடிய நேரத்துல, அது பேசக்கூடிய நேரத்துல உம்மா வாப்பாக்கு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. எனவே பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஜீனத் என்ற வார்த்தை.